ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேளையிலே நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 10 முதல் 17வது வசனம் வரைக்கும் உள்ள ஒரு நிகழ்ச்சி. அது சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 5 அப்பம் 2 மீன், இந்த ஒரு சிறிய ஒரு சாப்பாடை வைத்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு அதிகமான ஜனங்கள், புருஷர் மாத்திரம் 5000 பேர், பிறகு பெண்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாருக்கும் போஜனம் தந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதைத்தான் நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். முதல்ல ஜனங்கள் அவர் பின்னே போனார்கள். இயேசுவின் பின்னே ஜனங்கள் போனார்கள். இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், ஏன் ஜனங்கள் இயேசுவின் பின்னாடி போக வேண்டும் அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது அவங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகிறது. அவருடைய உபதேசங்கள் அவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அவருடைய வார்த்தைகள் கிருபையுள்ளதாக இருக்கிறது. ஆகவே ஜனங்கள் அவர் பின்னே போனார்கள். இயேசுவும் பாருங்க, அவர்களை ஏற்றுக்கொண்டார். மாத்திரம் அல்ல, அருமையான காரியங்களை உபதேசிக்கிறார். அது என்ன காரியம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர் பேசுகிறார். அதற்கு பின்பு சாயங்காலமாக ஆகும் பொழுது பாருங்க, அங்கே யார் யாருக்கெல்லாம் சொஸ்தப்படுத்த வேண்டும் என்று வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் சுகப்படுத்தினார். இப்பொழுது ஒரு பிரச்சனை என்ன? சாயங்காலம் ஆயிடுச்சு. ஆகவே சீஷர்கள் அவரிடத்துல வந்து ஒரு நடைமுறை சிக்கலை சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், நேரம் ஆயிடுச்சு, அங்கே இவங்க எல்லாரும் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஜனங்களை அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க ஊர்களையும் கிராமங்களையும் போய் அவங்க போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அனுப்பிடுங்க. ஏன்னா இது வனாந்திரமான இடமா இருக்குன்னு ஒரு அன்றாட ஒரு பிரச்சனை அதை சொல்கிறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமாய் வருகிறது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். நீங்களே சீஷர்களாகி நீங்களே அவருக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இயேசு கவனிக்கிறார். அவங்க சொல்கிறாங்க, எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 பேருக்கு அதிகமான ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. உடனே இயேசு அவங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கவில்லை. நம்பிக்கை இருக்குதா, விருப்பம் இருக்குது, அதெல்லாம் பார்க்காம ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள்னு சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு சொல்கிறார். இப்போ சீஷருடைய மனநிலையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னடா நம்மளை நீங்களே கொடுங்கன்னு சொன்னார், நம்மளை கடைக்கும் அனுப்பவில்லை, இங்கே நம்ம கைவசம் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, அப்படியானால் இவங்க எல்லாரையும் பந்தி உட்கார வச்சுட்டாரு, இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷரிடத்தில் கொடுத்தார். அவங்க எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. மிகுதியான துணிக்கைகள் 12 கோடி நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ரிசல்ட் இதுதான். ரிசல்ட் 5000 ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இந்த சாப்பிட்டது போக 12 கூட நிறைய மீதம் எடுத்தார்கள். இதில் சீஷர்கள் ஒரு நேச்சுரலாக யோசிக்கிறாங்க. இயற்கையான சிந்தனை. வனாந்தரமாக இருக்குது, இங்கே உணவு கிடைக்காது,
ஆகவே இவங்களை சீக்கிரம் அனுப்பிட்டா தான் பக்கத்து கிராமங்களில் போயிட்டு பட்டணங்களில் போயிட்டு உணவு வாங்கி சாப்பிட்டுட்டு தங்கி இருந்துட்டு கூட வரலாம். இது நேச்சுரல். ஆனால் இயேசு இந்த இடத்துல சூப்பர் நேச்சுரலாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி? அவர்கிட்ட கொடுக்கப்பட்டதை எடுத்து பிதாவை நோக்கி ஜெபம் செய்து அதை ஆசீர்வதித்து பிட்டு அங்கே ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷரிடத்தில் கொடுத்தார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இயேசு யாருடைய விசுவாசத்தையும் இதில் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னு சொன்னால், பெருங்கூட்டமான ஜனங்கள் அவங்ககிட்ட உள்ள விசுவாசத்தெல்லாம் இப்போ எதிர்பார்க்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, இவ்வளோ பேருக்கும் உணவு கொடுக்க வேண்டியது தமது கடமை என்பதாக நினைத்து தான் இந்த ஒரு மேசிவ் மிராக்கிளை அவர் செய்கிறதை நம்ம பார்க்குறோம். ஒரு மிகப்பெரிய அற்புதம். அப்போது 5 அப்போ 2 மீன் இந்த ஒரு சிறு உணவை அவர் பெருக பண்ணுகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். பெரும் தேவை ஏற்பட்டதுனால உங்களுக்கு ஒரு கஷ்டமோ மன கஷ்டமோ அல்லது மனமுடைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சத்தை அப்படியே நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுத்து விட வேண்டும். கொடுத்துட்டிங்கன்னா அவர் அதை பெருக பண்ண வல்லமையுடையவராக இருக்கிறார். என்னிடத்தில் ஒரு ஊழியர் ஃபோன் பண்ணி, பிரதர் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். வீட்டில் தான் இருக்கிறேன், அங்கே இருங்க, இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியூர்லேருந்து வந்தார். வேகமாக வந்தவர் ஒரு 50 ரூபா காணிக்கை கொடுத்தார். வச்சுக்கோங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. என்ன பாஸ்டர் இப்படி 50 ரூபா என்கிட்ட கொடுத்துட்டீங்களே, உங்களுக்கு என்ன காசு போகிறதுக்கெலாம் இருக்குதா? அதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. என்கிட்ட இருந்தது அந்த 50 ரூபா தான், உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன். ஏன்னு சொன்னால், நான் ஆண்டவரிடத்தில் ஒரு 5000 ரூபாய் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறார். நானும் இன்னும் வித்தியாசமாக ஜெபம் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். போய் 2 நாளில் மறுபடியும் ஃபோன் பண்ணும் பொழுது நான் கேட்டேன், பாஸ்டர் என்னாச்சு, உங்கள் 5000 ரூபா தேவை? ஆண்டவர் சந்திச்சாரியா? அதுக்குத்தானே நான் ஆண்டவருக்கு 50 ரூபா கொடுத்துட்டு வந்தேன். அப்போது அதுதான் என்கிட்ட இருந்துச்சு, அதை கொடுத்தேன். எனக்கு ஆண்டவர் என் தேவைகளை சந்தித்தார், அதை பெருக்கி எனக்கு கொடுத்துட்டார். இதில் நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இதில் தான் உங்களுடைய விசுவாசமும் கிரியும் செயல்பட்டு ஆண்டோடத்திலிருந்து அற்புதங்களை கொண்டு வரப்போகிறார். அவர் எதையுமே பெருக பண்ணுகிற தேவன். நீங்கள் எதை கொடுத்தாலும் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமாம், அது மாத்திரம் இல்லை. பாருங்கள், ஆபிரகாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் ஈசாக்கை விசுவாசத்தினால கர்த்தருக்கு பலி செலுத்தலான்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறான். ஆனால் கர்த்தர் தான் தடுக்கிறார், அவன் பலி செலுத்தியிருப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஈசாக்கை தப்புவித்து ஒரு ஆடு அதை பலி செலுத்தும்படி செய்ய வச்சுட்டு ஈசாக்கை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அவனை 100 மடங்கு பலன் அடைகிறவனாக, கோத்திர பிதாக்களின் தகப்பனாக்கிய யாக்கோபை பெறுகிறவனாக கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்போ எதில் உங்களுக்கு அற்புதம் வேண்டுமோ அந்த காரியத்தில் நீங்கள் அவருக்கு கொடுத்து விட வேண்டும். உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை சாரிபாத் விதவை இடத்துல தீர்க்கதரிசி கேட்குறார், முதலாவது எனக்கு ஒரு அடையை சுட்டு கொடுத்துரு, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்துரு, அப்புறம் நீங்கள் சாப்பிடலாம் என்று சொல்லும் பொழுது அது புரியாத ஒரு சூழ்நிலை. இருக்கிறதே இவ்வளோதான், அதையும் நாங்கள் சுட்டுட்டு நானும் என் மகன் சாக போகிறோம்ங்கிற நிலைமையில் அதில் கொஞ்சம் கொடு முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அது வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் அந்த பஞ்சகாலம் முழுவதிலும் அவங்கள பராமரிப்பதற்கு தேவையான ஒரு பெருக்கத்தை தேவன் அந்த முதல் அடையை தீர்க்கதரிசி கொடுத்ததினால் அங்கே கர்த்தர் செய்ய முடிகிறது. பாருங்கள், ஆகவே எதில் உங்களுக்கு அற்புதம் வேண்டுமோ அந்த காரியத்தை அவருக்கு தந்துவிட வேண்டும். உங்களுடைய ஆட்டு மந்தை விருத்தி அடையணுமா, உங்களை ஒரு ஆட்டை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டிதான். பொருளாதார ஆசீர்வாதம், பண தேவைகள் இருக்கிறதா, உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா ஆண்டவர் அதை பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். பலன் இல்லாமல் இருக்கிறீங்களா, உடனே இருக்கிற பலத்தோடு
நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போய் 2 பேருக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்து பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துவார். ஊழியக்காரன் என்று சொல்லி உங்களுக்கு பலன் தந்து நடத்துகிறதை பார்க்க முடியும். கால் வலிக்குதா அப்படின்னா அவருடைய சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு நடந்து போகணும். கால் வலியை நீங்கள் மூலதனம் ஆக்கணும். தேவனுக்கென்று நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவார். பிள்ளைகளே இல்லையா, உடனே நீங்கள் என்ன செய்யணும்? கர்ப்பிணி பெண்களுக்காக மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்காக மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் திருமண வாழ்க்கை உங்கள் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிப்பார். சகலத்தில் உங்களை பரிபூர்ணமான நிறைவை பெற்றுக்கொள்ளும்படி அவர் உதவி செய்வார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பாருங்கள். வெறும் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு அதிகமான ஜனங்களை போஷித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக நம் நடுவில் இருக்கிறார். நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த சத்தியங்களின் அடிப்படையில் உங்களுக்கு இருக்கக்கூடியதை கர்த்தருக்கென்று அர்ப்பணிச்சிங்கன்னு சொன்னால் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து மிகப்பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லமையுடையவர். அண்ணால பாருங்கள், அவளுக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனால் அவர் பொருத்தனை பண்ணுறார். நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீர்னா நம்முடைய ஊழியத்துக்கே நான் ஒப்பு கொடுத்துறேன். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார், இந்த பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டார். உடனே பாருங்களேன், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணத்தக்க ஒரு ராஜரீகமான ஒரு தீர்க்கதரிசியாக அந்த சாமுவேலை ஆயத்தம் பண்ணி அவனை எப்படிப்பட்ட அவன் ஒரு தீர்க்கதரிசி தான் என்று சொல்லி தான் முதல் பெயர் சேபா வரைக்கும் கர்த்தரே அவன் பெயரை விளங்க பண்ணினார். சொன்னால் அன்னாளுடைய கர்ப்பத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கு தேவன் எவ்வளோ பெரிய கிருபைகளை தருகிறார் என்று கவனித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு எதை கொடுத்தாலும் அவர் அதை பெருக பண்ணுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதமுள்ள பெருக்கத்தை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உடனே கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி செய்திருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. பொருத்தனை ஆண்டவர்கிட்ட செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய வியாபாரத்தில் இந்த குறிப்பிட்ட பங்கை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பிரசவ பாகம் தவிர சொல்கிறேன். இன்னும் என்னுடைய பிள்ளைகளுக்காக இதை நான் செய்ய போகிறேன். இன்னும் இப்படி பல காரியங்களை மனதில் வைத்து கர்த்தரிடத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாக பொருத்தனைகளை செய்து ஜபிக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும்போது, அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் அவைகளை கையில் எடுத்து, அவர் வச்சுக்கிற போகிறதில்லை, அவைகளை கையில் எடுத்து ஆசீர்வதித்து அவர் திரும்ப தருகிறார். தரும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. தைரியமாய் நீங்கள் செய்யலாம். நம்முடைய தெய்வம், நம்முடைய தகப்பன், நம்முடைய நல்ல மேய்ப்பன், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், அவர் எப்படி நம்ம மேலே ஒரு ஆசையாய் ஆசீர்வாதமாய் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறார் பாருங்களேன். ஆகவே நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் எதெல்லாம் ஒப்படைக்கிறீங்களோ அந்த எல்லா காரியத்திலும் உங்களுக்கு நிறைவான காரியங்களை கட்டளையிடுவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், பெருக பண்ணுவார். பயப்படாதிருங்கள், தேவன் உங்களை கிருபையாய் நடத்துவாராக. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தருமையான நேரத்தில் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு அதிகமான ஜனங்களை போஷித்த அந்த மகிழ்ச்சியான காரியங்களை நாங்கள் மனதில் வைத்து சிந்தித்தோம். இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிற கிறிஸ்து, மனம் இறங்கி என்னோடு இணைந்து ஜபிக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர்கள் உமக்கு செய்கிற எல்லா நன்மையிலும் கிருபையிலும் கூட இருந்து பல 100 மடங்காய் திருப்பி தந்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜபிக்கிறோம். நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். இந்த நம்ம தியானித்த சத்தியங்களின்படி நாம் செயல்படும் பொழுது மிகப்பெரிய அறுவடை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.